So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் உங்களோட பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை ரொம்பவே வந்து நம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எத்தனையோ முறை அவங்க வந்து ஒரு வாய்ப்பு கூட கொடுத்துருக்கலாம், அவங்க மாறுவாங்க திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அட் லாஸ்ட் உங்க பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை பத்தின விஷயம் எல்லாமே வந்து புரிஞ்சுக்க தான் வந்து செய்யறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டியோட ரியல் ஃபேஸ் என்ன அப்படின்றத அவங்க கண்டிப்பா வந்து புரிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் 48 hours வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டைம் தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை பத்தின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன ஒரு ரிவல்யூஷன் அங்க நடந்திருக்கு, ஸோ தேர்ட் பார்ட்டியோட உண்மையான ஃபேஸ் என்ன அப்படின்றத நம்ம இங்க வந்து பார்க்கலாம். என்னென்ன சில பிரச்சனைகள் எல்லாமே நடந்திருக்கு, ஏன் இப்போ உங்க பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இது நீங்க ரெக்வஸ்டாகவும் கேட்டிருந்த ஒரு டாபிக் தான். ஸோ தேர்ட் பார்ட்டி பத்தின விஷயத்த நீங்க வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது உங்களோட ரெக்வஸ்டட் டாபிக் ஏற்ற மாதிரி இருக்க வீடியோ தான் இது. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு ரீடிங் கண்டிப்பாக வந்திருக்கு. நம்ம எக்ஸாக்டாக நம்ம தேர்ட் பார்ட்டி பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். நம்ம கார்ட்லையும் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் சைன் மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டி ரிலேட்டடாகவே ஒரு சில கார்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கு. அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ரீடிங்கை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, லைக் இந்த தேர்ட் பார்ட்டி விஷயம் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட், அதாவது என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா வந்து கொடுத்துருக்கும். இதனால நீங்க நிறைய விஷயங்கள் வந்து இழந்திருப்பீங்க. உங்களோட குடும்பத்துல சரி, உங்களோட வாழ்க்கையில பொதுவா நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பை வந்து சந்திக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒரு மேரிட் பர்சனா கூட கண்டிப்பா வந்து இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மேரிட்டல் லைஃபுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில தேர்ட் பர்சன் இஷ்யூஸ் உங்களோட வாழ்க்கையில வந்திருக்கலாம். உங்களோட பர்சன் வேற யாராவது ஒருத்தவங்களை வந்து சூஸ் பண்ணிட்டு அவங்க விலகி உங்களை விட்டுட்டு அவங்க விலகி வந்து போயிருப்பாங்க. குழந்தை கூட இருந்திருக்கும். அப்படி இருந்தாலுமே அவங்க அதை வந்து கண்டுக்காம, ஸோ அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்த அந்த இன்னொரு ஒரு பர்சனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு அவங்க வந்து விலகி போயிருக்கலாம். இது சில பேருக்கு வந்து குறைஞ்சது ஒரு வருஷமாவோ இல்ல 2 வருஷமாவோ இல்ல ஒரு 3 வருஷமா கூட இந்த பிரச்சனை சில பேருக்கு வந்து கண்டினியூவா போயிட்டே இருந்திருக்கும். ஒரு 4 வருஷம் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ பொதுவா இது வந்து சில பேருக்கு எப்படின்னா ஒரு வருஷம் எடுத்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பிரச்சனை வந்து ஓயாம தீராம அப்படியே தான் இது கண்டினியூ ஆயிட்டே இருந்திருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க, ஒவ்வொரு வாட்டியும் நீங்க எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க இந்த பர்சன் உங்களை தேடி வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து கம்ப்ளீட்டாவே வந்திருக்க மாட்டாங்க. ஒரு நோ கான்டெக்ட் சிச்சுவேஷன்ஸ் மாதிரி தான் சில பேருக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ இவங்க என்னன்னா அந்த தேர்ட் பர்சன் கூட வேற ஒரு லைஃப் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கோ அந்த மாதிரி கூட வந்து பண்ணிருக்கலாம். ஓகேங்களா, சில பேருக்கு அவங்க வந்து இப்போ உங்களை விட்டுட்டு சில பேரோட கேசஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தேர்ட் பார்ட்டியை மேரேஜ் பண்ணி அவங்க கூட வாழ்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில சினாரியோஸ் கூட அவங்க வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பொதுவா இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உங்க பர்சன் கண்டிப்பா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு விலகி போயிருப்பாங்க அப்படின்றது 100% இங்க வந்து கிளியராகவே வந்திருக்கு. ஓகேங்களா, நீங்க எவ்வளவோ எஃபர்ட்ஸ் போடணும் நீங்க நினைக்கிறீங்க. ஸோ உங்க பர்சனுக்கு வந்து புரிய வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா எதுவுமே உங்க பர்சன் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாவே இல்லை. அந்த டைம்ல நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, எதுவுமே இவங்க வந்து நீங்க என்ன சொன்னாலும் அவங்க காது கொடுத்து கூட அவங்க வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை தான் அவங்க செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு முரண்டு பிடிச்ச மாதிரி ஒரு அவங்க அந்த ஒரு கிரஜஸ் அப்படியே அதை பிடிச்சிட்டே தான் அவங்க வந்து இருக்காங்களே தவிர்த்து மற்றபடி நீங்க என்ன சொல்றீங்க, ஸோ இந்த குழந்தைங்களோட வாழ்க்கை எப்படி ஆக போகுது, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து யோசிச்சு கூட வந்து பார்த்திருக்க மாட்டாங்க. சில விஷயத்துல சுயநலமா கூட அவங்க அந்த ஒரு டிசிஷன் அவங்க வந்து எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி கூட என்ன விஷயம் இங்க நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்மா அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது, ரைட்? ஸோ உங்களுக்குரிய அந்த ஒரு ஜஸ்டிஸ், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். நீங்க ரொம்ப நாளாவே வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஸ் எப்ப கிடைக்கும்? அந்த ஒரு போராட்டம் தான். உங்களோட வாழ்க்கையில ஒரு சில போராட்டங்கள் கண்டிப்பா வந்து இருக்கு. ஸோ இந்த போராட்டத்துக்குரிய ஒரு பதில் எப்போ வந்து கிடைக்கும், எப்ப நீங்க எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்க மனசுல என்னதான் ஒரு சில வேதனை
இருந்தாலும் அதை உங்களுக்குள்ளேயே தான் நீங்க வச்சுக்கிறீங்க. அண்ட் அதை யாருக்கிட்டயாவது ஒரு முறையாடணும், அதை பத்தி பேசணும்னு நினைச்சா கூட நீங்க வந்து சில பேர் நம்ம பார்க்கும்போது நீங்க பிரேயர்ஸ் அந்த மாதிரி தான் நீங்க வந்து உங்களோட விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க அதுபடி தான் நீங்க வந்து வெளிப்படையா வந்து சொல்லியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது உங்களோட குறைகள் எல்லாமே ஒரு பிரார்த்தனை மூலியமா தான். இப்ப நீங்க கோயில் போறீங்க அப்படின்னா மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் நீங்க உங்க கடவுள்கிட்ட வந்து பேசுற மாதிரியே நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே நீங்க வந்து பேசியிருப்பீங்க. ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கும்போது உங்களோட மனக்குறை எல்லாமே நீங்க மத்தவங்க கிட்ட போய் வந்து பேசி சோ அதுக்குரிய ஒரு விளக்கத்தையோ இல்ல அதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்ற அந்த ஒரு பதில மத்தவங்க கிட்ட நீங்க வந்து தேடாம நீங்க வந்து கடவுள்கிட்டயே நீங்க தேடிட்டே இருந்திருக்கீங்க. அண்ட் அதுலயுமே முக்கியமா என்ன அப்படின்னா நிறைய விஷயத்துல பொறுமையாவும் இருந்திருக்கீங்க. ஏன்னா இங்க காலம் நிறைய கடந்துருச்சு, வருஷம் நிறைய ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் விருப்பப்பட்ட மாதிரி இந்த வாழ்க்கை கண்டிப்பா மாறும் அப்படின்ற அந்த ஒரு மன தைரியத்தோட தான் நீங்க வந்து இத்தனை வருஷம் ஆளும் வெயிட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இந்த ரீடிங்கை பார்க்கும்போது சில பேருக்கு வந்து டைம் ஃப்ரேம் எப்படினாலும் வந்து இருக்கலாம். சில பேருக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்கலாம். சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 3 வருஷம் 4 வருஷமாவே இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்துகிட்டே வந்து இருந்திருக்கும். இவ்வளவு பிரச்சனையும் நீங்க வந்து சந்திச்சுட்டு தான் வந்து இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ உங்களோட மனசுல இவ்வளவு ஒரு சில குறைகள் இருந்தாலும், மன கஷ்டம் இவ்வளவு இருந்தாலுமே அதை நீங்க யாருக்கிட்டையும் வந்து வெளிப்படுத்தவும் செய்யாம மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு இவ்வளவு தூரம் வந்து பூட்டி வச்சிருக்கீங்க. சோ அதுக்குரிய ஒரு ஜஸ்டிஸ் இப்ப உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க எதிர்பார்த்த அந்த நாட்கள் உங்களுக்கு சீக்கிரமா வந்துருச்சு. ஆக்சுவலா இங்க வந்து வரப்போகுதுன்னு கிடையாது, வந்துடுச்சு. சோ அந்த 3வது நபரோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது உங்க பர்சன் வந்து சீக்கிரமா வந்து தெரிஞ்சுப்பாங்க. நிறைய பேருக்கு இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இவங்க வந்து ஒரு பணத்துக்காக தான் வந்து பழகுறாங்க. இவங்களோட பழக்கம் வந்து ஒரு உண்மையான ஒரு பாசம் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு தேவைக்காக பழகின ஒரு பழக்கம் அப்படின்றது கண்டிப்பா உங்க பர்சன் வந்து தெரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க கண்ணு முன்னாடியே அந்த சில விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கலாம். உங்க பர்சனை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா எதையுமே வந்து யாராவது இப்போ ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து உடனே நம்புற ஒரு பர்சன் கிடையாது. அவங்க கண்ணு முன்னாடி அந்த விஷயம் வந்து நடக்கணும், அவங்க அந்த விஷயத்த வந்து அவங்க பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த விஷயத்த வந்து நம்பவே வந்து செய்வாங்க. ஸோ அது மாதிரி இங்க என்ன அப்படின்னா உங்க பர்சன் நம்புற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அங்க வந்து கண்டிப்பா நடந்திருக்கும். இதை வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா அவங்க பண்ண தப்ப அவங்க வந்து கண்டிப்பா உணர்ந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இவ்வளவு நாள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்ததும் சரி, அதுக்குரிய என்ன ஒரு பலனோ அந்த பலனை அவங்க வந்து அனுபவிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய நாட்கள் இந்த பர்சனுமே நீங்க எப்படி இவங்க அவங்களை விட்டு போகும்போது தனிமையில நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கை இவங்களுக்குமே இருந்திருக்கும். ஸோ அந்த தேர்ட் பர்சன் கிட்ட சிக்கிட்டு அவங்களுக்கு என்ன ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க. சில பேருக்கு நம்ம பார்க்கும்போது உங்க பர்சன் வந்து அதுதான் அவங்க வந்து எப்படின்னா எல்லா விஷயத்தையும் வந்து வெளிப்படையா நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. சில விஷயங்கள் அவங்க வந்து வெளிப்படையா வந்து பேசுற மாதிரியும் வந்து இல்ல. அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அவங்களோட மனசுலயும் அவங்களோட பர்சனோட மனசுலயும் எவ்வளவு ஒரு சில மனக்குறைகள் இருந்தாலும் மன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அவங்க வெளிப்படையா எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி உங்களை மாதிரியே தான் வந்து இருக்காங்க. சில பேருக்கு இது ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜர்னி மாதிரி கூட அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். உங்களோட கேரக்டர் உரிச்சு வச்ச மாதிரிக்கே தான் அவங்களுமே இருந்திருப்பாங்க. உங்களோட பார்ட்னருமே அப்படிதான் வந்து இருந்திருப்பாங்க. உங்களோட பர்சன் அப்படிதான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னன்னா இவங்க பட்டும் படாம மேலோட்டமா உங்ககிட்ட சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். எல்லாமே ஷேர் பண்ணாம ஒரு மேலோட்டமா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதை பார்க்கும் போதே அதை கேட்கும் போது நீங்க புரிஞ்சுக்கோங்க அங்க பிரச்சனை ஏதோ நடந்திருக்கு, பெருசா பிரச்சனை ஏதோ வெடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அங்க பிரச்சனை பெருசா வெடிச்சிருக்கு அப்படின்றனாலதான் இந்த பர்சன் அவங்களை தேடி வராங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இனி அவங்க வரும்போது என்ன அப்படின்னா மறுபடியும் அந்த தேர்ட் பர்சனுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் அவங்க வந்து கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ அவங்க கொடுக்க இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு ப்ராப்ளம், பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. சில கேசஸ்ல இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு இங்க நம்ம பார்க்கும்போது உங்களோட பர்சனோட விஷயத்துல இந்த தேர்ட் பார்ட்டி ஏதாவது செய்வினா அந்த மாதிரி கூட வந்து பண்ணிருப்பாங்க. அதுவுமே உங்க பர்சனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இங்க வந்து நான் ஒரு சில கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு இந்த பணத்தை பத்தின விஷயமும் நான் வந்து பாக்குறேன். சில பேருக்கு நம்ம பார்க்கும்போது சோ இவங்க இந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பர்சனை மேனிபுலேட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பிளாக் மேஜிக் அந்த மாதிரி ஏதாவது டெஃபினட்டா பண்ணிருக்கலாம். பிகாஸ்
பிகாஸ் அதை பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு நிறையவே கார்ட்ஸ் இங்க வந்திருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, உங்க பர்சன் எப்பயுமே அவங்க கூடயே வந்து இருக்கணும், அவங்க கூடயே தான் எப்பயுமே இருக்கணும், அவங்க என்ன சொல்றாங்களோ அது எல்லாமே நம்பணும் அப்படின்ற மாதிரி இத்தனை நாள் அந்த 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 ஒரு மாய வழக்குள்ளேயே உங்களை மேனிபுலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மேனிபுலேஷனாலேயே இவங்க இத்தனை வருஷம் இவங்க கூடயும் இருந்திருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ எதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பதில், ஒரு நாள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஸோ இன்னைக்கு நம்ம இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு பிளாக் மேஜிக் அப்படின்னு பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ரிமூவல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரிமூவல் பண்ணா மட்டும்தான் நமக்கு இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். பொதுவாகவே பிளாக் மேஜிக்கோட ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ அது நம்மளோட ஹெல்த்ல இருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆக தான் வந்து செய்யும். இந்த மாதிரி சில சில பிரச்சனைகள், அதாவது என்னன்னா சின்ன சின்ன பிரச்சனையாவே இருக்காது, சம்மந்தமே இல்லாம எல்லாமே ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகளாவே வந்து உருவாயிட்டே இருக்கும். ஒண்ணு முடியும், ஒண்ணு திருப்பி ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பொதுவாகவே பிளாக் மேஜிக் இருக்கு அப்படின்னா ரிமூவல் பண்ணிக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும், ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கண்டிப்பா வந்து கொடுக்கும். ஸோ அதனால உங்களோட பர்சனுக்கு கண்டிப்பா இந்த தேர்ட் பார்ட்டி பிளாக் மேஜிக் பண்ணிருக்காங்க. இவங்களோட தொழில் முடக்கத்துக்கும் அவங்க ஏதாவது ஒரு சில ஏதாவது பண்ணிருக்கலாம், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஏதாவது வந்து பண்ணிருப்பாங்க. அதாவது உங்க பர்சன் அவங்களை விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக நெகட்டிவ் வேவா நிறைய வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல உங்களுக்கு கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. உங்க பர்சன் திரும்பி வராங்க அப்படின்னா அவங்கள காப்பாத்துறதுக்கு என்ன வழியோ அதை நீங்க வந்து எடுத்துதான் ஆகணும், அதுக்குரிய ஸ்டெப் நீங்க வந்து எடுத்துதான் ஆகணும். நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பா இவங்க வந்து ஒரு நேர்மையான ஒரு பர்சனா வந்து இல்ல, இவங்க வந்து ஒரு ஏமாத்தக்கூடிய ஒரு பர்சன் தான், ஒரு ஏமாத்தக்கூடிய ஒரு நபர் தான். அதாவது என்னன்னா லைக் இப்ப எப்படி, அதாவது இங்க கர்மா தான் கம்ப்ளீட்டா நான் சொல்லுவேன். உங்க பர்சன் அவங்களோட சுயநலத்துக்காக உங்களை எப்படி விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டி அவங்களோட ஒரு சுயநலத்துக்காக உங்களோட பர்சனை வந்து ஒரு பகடக்காயா தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால என்னவோ அந்த தேர்ட் பர்சனோட மேனிபுலேஷனுக்கு உங்க பர்சன் ஒரு ஆளா இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி அவங்களோட தேவைக்கு, அவங்களோட ஒரு பண தேவைக்கு, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு தேவை இருக்கோ அது எல்லாத்துக்கும் உங்க பர்சனை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணுமோ நல்லாவே யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் இப்போ ஒரு கட்டத்துல நம்ம பார்க்கும்போது உங்க பர்சனுக்கு எல்லாமே தெரிய வந்திருக்கு. இது உங்களோட பிரார்த்தனையா கூட கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க எக்ஸ்போஸே பண்ணல, நீங்க எவ்வளவு தூரம் உங்களால வந்து பொறுமையா இருக்க முடியுமோ நீங்க பொறுமையா தான் வந்து ஹேண்டில் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஸோ அதுக்குரிய ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்குது. ஸோ நீங்க 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 ப்ரே பண்ண சில விஷயங்களா இருக்கட்டும், நீங்க இத்தனை நாள் வெயிட் பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும், ஸோ அதுக்குரிய ஒரு பலன் தான் இங்க நீங்க வந்து பார்க்க போறீங்க. உங்க பர்சன் உங்களை தேடி தான் வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டா இந்த பர்சன் உங்களை தேடி வரலாம். பிகாஸ் நிறையவே கன்ஃபர்மேஷன் கார்டு இங்க வந்திருக்கு. ஆக்சுவலா 1-2 கன்ஃபர்மேஷன் கிடையாது, மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல இந்த பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு சில காலோ டெக்ஸ்ட் மெசேஜஸோ உங்களை பார்க்கணும், மீட் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வருவாங்க. அவங்க முகத்தை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், அவங்க முகம் எவ்வளவு தூரம் வாடி போயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். உங்களை விட்டுட்டு அவங்க போன அந்த மூமெண்ட்ல இருந்த அந்த முகத்துக்கும் சரி, இப்ப நீங்க அவங்களை பாக்குற அந்த முகத்தை நீங்க பாக்குறதும் சரி, கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் அங்க வந்து இருந்திருக்கும். அந்த பர்சனோட ஃபேஸ்லயே நீங்க வந்து பார்த்தோன்னே நீங்க அவங்களோட முகத்தை பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுப்பீங்க அவங்க ஏதோ ஒரு வேதனையில இருக்காங்க அப்படின்றது. நம்ம மனசு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரிதான். நம்ம ஒரு இடத்துல நம்ம பிரேக் டவுன் ஆயிருக்கோம், நம்ம மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ்ல அந்த விஷயம் வந்து தெரியதான் ஆரம்பிக்கும். எவ்வளவுதான் நம்ம மறைச்சாலுமே அது கண்டிப்பா வந்து தெரியதான் ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி உங்க பர்சனை நீங்க பார்க்கும் போதே நீங்க புரிஞ்சுப்பீங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு சில கஷ்டம் இருக்கு அப்படின்றது. ஒரு அழுத மாதிரியே அவங்களோட ஃபேஸ் கண்டிப்பா வந்து இருக்கும். ஏன்னா அவங்களோட எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு லோ எனர்ஜியா தான் வந்து இருக்கு. சீரியஸா ஃபர்ஸ்ட் போகும்போது அவங்க வந்து பயங்கரமா இருந்திருப்பாங்க. பட் இப்ப அவங்களோட எனர்ஜி எல்லாமே பார்க்கும்போது அப்படியே ஒரு ஆஃப் ஆன மாதிரி தான் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ற மூலியமாவோ அதுல எல்லாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவாகவே இந்த சூழ்நிலைமே அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒஸ்டான ஒரு சுச்சுவேஷனா இருக்கு அப்படிங்கிறப்பையும் அதனாலையும் அவங்களோட சைட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ ஒரு சில பிரச்சனைகள் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி அவங்க அதை வந்து உங்ககிட்ட ஓப்பனா வந்து சொல்ல போறது கிடையாது, பட்டும் படாம மேலோட்டமா வந்து சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு சில விஷயம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்க பண்ண தப்பு என்னவோ அதை உங்ககிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ண தான் வந்து செய்வாங்க. அதுக்குரிய மன்னிப்பு என்னவோ அதை உங்ககிட்ட வந்து கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா ரியலைஸ் பண்ணிட்டாங்க இல்லையா ஒரு விஷயத்த, இப்ப அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, அப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அதுக்குரிய ஒரு மாற்றம் நமக்கு கண்டிப்பா வந்து தெரியும். ஸோ அந்த மாற்றத்தை நீங்க கண்டிப்பா வந்து பாப்பீங்க உங்க பர்சன்ட்ட இருந்து.
ஸோ ஃபைனலா நீங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, குடும்பத்தை இந்த பர்சன் வந்து டேக் கேர் பண்ணணும், குழந்தைய இந்த பர்சன் வந்து டேக் கேர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நீங்க ரொம்ப நாளா வந்து அதுதான் உங்களோட மனசுல வந்து இருந்திருக்கும், இந்த குழந்தைய பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப அவங்க வரும்போது அந்த குழந்தைய பார்த்துக்கிறதா இருக்கட்டும், உங்களைய பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஸோ இப்போ அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபைனலா உங்களோட இந்த இந்த லைஃப்ல, இந்த மேரிட்டல் லைஃபா இருக்கட்டும், இந்த லவ் லைஃபா இருக்கட்டும், இப்போ நீங்க அந்த ஒரு அட்டாச்மெண்ட் நீங்க வந்து பார்ப்பீங்க. உங்க பர்சனல் சைட்ல இருந்து இப்போ நீங்க அந்த அட்டாச்மெண்ட் நீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ ஃபைனலா அந்த கனெக்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பா வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதாவது இப்ப எப்படி ஒரு சில விஷயம் நீங்க எதிர்பார்க்காம இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்ளம் உங்களோட வாழ்க்கையில நடந்துச்சோ, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில நடந்துச்சோ, அதே மாதிரி எதிர்பார்க்காத நேரத்துல எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா மாறுறதை நீங்க வந்து பார்ப்பீங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரதை நீங்க வந்து பார்ப்பீங்க. ஒரு விஷயம் இதுல நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து டிஃபால்ட்டாவே நம்மளோட மைண்ட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சின்னதா ஒரு பிரச்சனை, சின்னதா ஒரு 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 ப்ராப்ளம் அங்க நடந்தாலே நம்ம என்னன்னா பயப்பட ஆரம்பிக்கிறோம். அவ்வளவுதான், இப்படித்தான் நான் முடிஞ்சு போச்சா வாழ்க்கை, இப்ப இது என்ன நடக்க போதே அப்படின்ற அந்த ஒரு பயம், அந்த ஒரு பதட்டத்திலே நம்ம வந்து இருப்போம். ஸோ அந்த பதட்டத்திலே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவ் மைண்டுக்கு நம்ம வந்து போக ஆரம்பிக்கிறோம். அப்ப நெகட்டிவ் மைண்டு போகும்போது நமக்கு என்ன தோணும்னா, எல்லாமே நெகட்டிவா தான் நடக்கும், இனிமே நம்ம வாழ்க்கையில எல்லாமே நெகட்டிவா தான் நடக்கும், இனிமே நம்மளோட வாழ்க்கையில நம்ம எந்திரிச்சு வெளில வர முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் வேண்டாம். நீங்க வந்து இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, கடவுள் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, உங்களோட பிரார்த்தனை மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ இந்த பர்சன் வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடா கண்டிப்பா இந்த பர்சன் உங்களை தேடி வரதான் செய்வாங்க. அப்படி தேடி வரும்போது நீங்களே பார்க்கலாம் எவ்வளவு ஒரு சில அழகான ஒரு மாற்றம் இந்த ரிலேஷன்ஷிப்ல வரப்போகுது அப்படின்றது. ஸோ நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் இங்க வந்து நடக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஹீலிங் பீரியடுக்கு வந்து கண்டிப்பா போகும். அந்த ஒரு பாசிட்டிவ் ஜேர்னியை நோக்கி தான் அந்த ரிலேஷன்ஷிப் இனிமே வந்து டிராவல் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபைனலி ஐ எம் சோ ஹாப்பி. இங்க வந்து இந்த பர்சன் ஏதாவது ஒரு சில மன்னிப்பு உங்ககிட்ட கேட்கறாங்க அப்படின்னா அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கோங்க. செகண்ட் சான்ஸ் கண்டிப்பா இவங்களுக்கு வந்து கொடுங்க. ஏன்னா இங்க செகண்ட் சான்ஸ் பேஸ் பண்ண காரணமே இங்க வந்து இருக்கு. ஸோ உங்களோட பர்சனுக்காக நீங்க ஒரு விஷயம் விட்டு கொடுங்க. அவங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்னா இந்த மன்னிப்பு ஜஸ்ட் சும்மாலாம் எதுவுமே வந்து கிடையாது. அவங்க உண்மையாவே புரிஞ்சுட்டு தான் வந்து அவங்க கிட்ட வந்து நிக்கிறாங்க இப்போ. ஸோ இப்போ நீங்களும் அவங்கள வந்து வெறுக்கிற மாதிரி எதுவும் நடந்துக்க வேண்டாம். நீங்க ஆசைப்படுறதே இதுதான், உங்களை தேடி வரணும் அப்படின்னா. ஸோ உங்களை தேடி வராங்க, இப்போ அவங்கள வந்து நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபைனலா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கேசஸ்ல பிளாக் மேஜிக்கோட விஷயமே தான் இன்வால்வ்டா இருக்கு அப்படிங்கிறப்போ ரிமூவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெஸ்டான ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு ஏதாவது பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள், ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கு அப்படின்னா, ஸோ அந்த ரிமூவல்ஸ்மே தான் நான் வந்து பண்றேன். அதை பத்தின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப், என்னோட இன்ஸ்டாகிராம் இந்த ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசன்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tribe 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அஸ் வெல் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன், இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம்ஸ் நான் ஃபைல் வச்சிருப்பேன், அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.